ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனீபஷ்ய ராகுவே கேதுவே நமோ நமக. ஜி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் 30ஆம் தேதியில் பிறந்தவங்க எப்பேற்பட்ட தொழில்களை செய்யலாம், என்ன விதமான படிப்புகளை மேற்கொள்ளலாம், வாழ்க்கையில் எந்த திசையை நோக்கி வீடு அல்லது மனைகளை அமைத்து கொள்ளலாம் என்பதை பற்றி விரிவாக காணலாம். இந்த 30ஆம் தேதியில் பிறந்தவங்க எல்லாருமே குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இருக்கிற 9 கிரகங்களையே குரு மிக சிறந்த கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 30ஆம் தேதியில் பிறந்தவங்க எல்லாருமே படிப்பாற்றல் மிக்கவங்களாகவும் படிப்பால் மிக பெரிய பதவியில் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த IAS IPS அப்புறமா வக்கீல் தொழில், ஆடிட்டர் தொழிலில் இவங்களுக்கு விருப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த குருடைய ஆதிக்கத்தில் இந்த 30ஆம் தேதியில் பிறந்தவங்க எல்லாருமே ஓரிடத்துல கூட நிலையாக வேலைகள் செய்ய மாட்டாங்க. அதாவது ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போகிறது, இல்லை நாடு விட்டு நாடு போய் வேலை செய்கிறது, இதில் விருப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு தொழில் செய்துனே இருந்தாங்கன்னா அதில் 20,000 சம்பளம் வாங்கும்போது ஒரு 25,000 ஒரு ஆஃபர் வந்தால் டக்குன்னு அந்த இடத்துக்கு மாறிடுவாங்க. இந்த மாதிரி பொருளாதார தேவைக்காகவும், அதாவது தங்களுடைய எண்ணங்களுக்கு மாற்று கருத்து உள்ளவங்களை எப்பயுமே இவங்க வேலை செய்ய மாட்டாங்க. தங்களுடைய திறமைக்கு குறைவானவங்க, படிப்பில் குறைவானவங்க இவங்களுக்கு எஜமானராக ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிற கருத்துக்களில் நியாயங்கள் இருந்தால் அப்படியே ஏற்றுக்குவாங்க. அதை விட இவரோட ரொம்ப படித்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்து தவறான ஒரு கருத்துக்களை சொன்னாங்கன்னா உடனே மறுத்து பேசிட்டு அந்த இடத்த காலி பண்ணுறவங்க இந்த 30ஆம் தேதியில் பிறந்தவங்க. ஏன்னா இவங்க எந்த செயல் எடுத்தாலுமே ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பெர்ஃபெக்டாக செய்யக்கூடியவங்க. சிறிய குறைகள் இருந்தால் கூட பொறுத்து கொள்ள மாட்டாங்க. அதனால் எப்பேற்பட்ட அஃபீஷியலாக இருந்தாலும் தவறான முடிவுகள் எடுத்தாங்கன்னா உடனே தட்டி கேட்பாங்க. தங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக நிரூபிப்பாங்க. ஏதாவது சங்கடங்கள் வந்தால் வேலையே கூட விட்டுட்டு வந்துடுவாங்க. இப்போ 30ஆம் தேதியில் பிறந்தவங்க எப்பேற்பட்ட படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம்னா வக்கீல், ஆடிட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா வாக்கு சாதுரியம் இவங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒன்று, பேச்சு திறமை அதிகமாக இருக்கிறதால இப்பேற்பட்ட தொழில்களை தேர்ந்தெடுத்தால் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். 30ஆம் தேதியில் பிறந்தவங்க சேமிக்கும் திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. நாளைய தேவைக்காக இப்போவே சிறுக சிறுக சேமித்து வச்சு கொஞ்சம் கஷ்ட காலங்கள் வரும்போது அதை பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியசாலிகளாக இந்த 30ஆம் தேதியில் பிறந்தவங்க இருப்பாங்க. இப்போ 30ஆம் தேதியில் பிறந்து தேதி எண், மாத எண், வருஷ எண் இவற்றை கூட்டினால் 30 என்ற எண்ணிக்கையில் வரவங்க தங்களுடைய பெயர்களை நியூமராலஜி படி எப்படி அமைத்து கொள்ளலாம் என்றால் 3, 9, 12, 18, 21, 27, 30 என்ற எண்ணிக்கையில் வர மாதிரி அமைத்து கொண்டால் ரொம்ப நன்றாக இருக்கும். அதே மாதிரி தொழிற்சாலையுடைய பெயர்களை கூட மேற்கண்ட எண்கள் அமைத்து கொண்டால் சிறப்பானதாக இருக்கும். இப்போ 30ஆம் தேதியில் பிறந்து கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிக்கிறவங்க குருவுடைய கோயிலாகிய ஆலங்குடிக்கு போயிட்டு வந்தால் நல்லது. அங்கே போக முடியாதவங்க உள்ளூரில் இருக்கிற நவகிரக கோயில்களுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் மூக்கு கடலை சுண்டல் செய்து கூடவே எடுத்துன்னு போயிட்டு குரு பகவானுக்கு அர்ச்சனைகள் செய்து அந்த சுண்டலை விநியோகம் செய்தால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா அருகிலுள்ள தட்சிணாமூர்த்தி கோயில்களுக்கோ கால பைரவருடைய சன்னதிகளுக்கோ வியாழக்கிழமைகளில் சாயந்தர பொழுதில் போயிட்டு தங்களுடைய பெயர்களில் அர்ச்சனை ஆராதனைகள் செய்தால் ஓரளவு நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும். இன்றைய தினம் 16/5/2012 புதன்கிழமை. நாள் முழுவதும் நாளை விடியற்காலை வரை பிறந்த குழந்தைகள் எல்லாருமே உத்திரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்த குழந்தைகள். நாளை மறுநாள் விடியற்காலம் வரை நாள் முழுவதுமே உத்திரட்டாதி நட்சத்திரம். தங்களுடைய பெயரின் முதல் எழுத்துக்களாக கோ, சா, சி, சு என்ற எழுத்துக்களில் வரா மாதிரி அமைத்து கொண்டால் ரொம்ப நல்லது. மீண்டும் சொல்கிறோம், கோ, சா, சி, சு என்ற எழுத்துக்களில் வரா மாதிரி அமைத்து கொண்டால் சிறப்பானதாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஆற்காடு ஜோதிடர் டாக்டர் ஆசேனா சோமசேகரன்.